I welcome you to learn English. ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ் எழுதுகிறப்ப அந்த சென்டென்ஸ் எந்த வார்த்தையில் ஸ்டார்ட் ஆகும், அந்த வார்த்தைக்கு அடுத்து எந்த வார்த்தை வரும், இதை கரெக்டாக திங்க் பண்ணி கரெக்டான வேர்டை சூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது ஒரு முக்கியமான எக்ஸசைஸ். அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேமிங் எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் சென்னைக்கு செல்கிறேன். டு ஐ சென்னை கோ அப்படின்னு இருக்கு. ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் தான். நான் அப்படின்னா ஐ. ஸோ ஐயில் அந்த சென்டென்ஸ் ஆரம்பிங்க. ஐ கோ டு சென்னை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யோசித்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க இந்த வீடியோவில். கொடுத்துருக்கிற ஷஃபிள்டு வேர்ட்ஸை பார்க்காம நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியுதா அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். தென் கொடுத்துருக்கிற வேர்ட்ஸை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். ஆன்சர் கண்டுபிடிக்கிறப்ப வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ட்ரை பண்ணணும். ஆன்சர் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். தப்பு இருந்தாலும் பரவாயில்ல, யூ ஹாவ் டு ட்ரை. நாங்கள் நாளை கோயிலுக்கு போவோம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் இந்த வாக்கியம் இருக்குது. நாளை நாங்கள் கோயிலுக்கு போவோம். we will go to temple tomorrow. tomorrow அப்படிங்கிற வேர்டு முன்னாடியே வரலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் நேற்று எங்கே சென்றீர்கள்? கடந்த காலம். அப்போ இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். இது ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வேர் டிட் யூ கோ எஸ்டர்டே? WH கொஸ்டின். வேர் டிட் யூ கோ எஸ்டர்டே? டிட்டை ஃபாலோ பண்ணுற வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கணும். இந்த திரைப்படம் நன்றாக இல்லை. ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ், ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஈஸியான எஃபெக்டிவான எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸ், சென்டென்ஸ் ஃப்ரேமிங் எக்ஸசைஸ். ஸோ ஒரு வார்த்தைக்கு அப்புறம் எந்த வார்த்தை வரும் அப்படிங்கிறத யோசிக்கிறது தான் இந்த எக்ஸசைஸ். திஸ் மூவி இஸ் நாட் நைஸ். நிறைய இங்கிலீஷ் சென்டென்சஸ் நீங்கள் ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இருக்குது. அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் சாப்பிட்ட பிறகு எனக்கு கூப்பிடுங்கள். நீங்கள் சாப்பிட்ட உடனே என்னை கூப்பிடுங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. எந்த வார்த்தை ஃபர்ஸ்ட் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. தென் அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். யூ கால் மீ ஆஃப்டர் ஈட்டிங். இந்த ஈட்டிங் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், ஜெரன் மாதிரி. ஓகே, யூ கால் மீ ஆஃப்டர் ஈட்டிங். நீங்கள் சாப்பிட்ட பிறகு என்னை கூப்பிடுங்கள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இந்த பாடல் கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது இந்த வாக்கியம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ், திஸ் சாங் இஸ் குட் டு லிசன். ஓகே, திஸ் சாங் இஸ் குட் டு லிசன். இந்த பாடல் கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது. யார் உன்னிடம் பேசி கொண்டிருப்பது? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இந்த கேள்வி கேட்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹூ இஸ் டாக்கிங் வித் யூ? யார் உன்னிடம் பேசி கொண்டிருப்பது? ஹூ இஸ் டாக்கிங் வித் யூ. இந்த டாக்கிங் ஸ்பெல்லிங் டைப்பிங் எரர் இருக்குது, அதை திருத்தி வாச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். நிறைய இடங்கள் அதை பார்த்துருப்போம். சிசிடிவி கேமராக்கு கீழே ஒரு போர்டு போட்டிருப்பாங்க, நீங்கள் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். யூ ஆர் பீயிங் வாட்ச்ட். யூ ஆர் பீயிங் வாட்ச்ட். இந்த சென்டென்ஸ் பாசிவ் வாய்ஸில் இருக்குது, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. அவர் அனைத்து வேலைகளையும் முடித்து விட்டார். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஆன்சரை கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது இந்த வாக்கியம். ஹீ கம்ப்ளீட்டட் ஆல் ஒர்க். ஹீ கம்ப்ளீட்டட். இந்த கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற வேர்பு தான் பாஸ்ட் ஃபார்மை குறிக்குது. ஒரு லாங் சென்டென்ஸ், நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பும் முன் டிக்கெட் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள்.
லாங் சென்டென்ஸ், கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுறோம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். Before leaving home, check whether you have ticket. Long sentence. Okay, before leaving home, check whether you have ticket. ஸோ இந்த மாதிரி ஷஃபிளான வார்த்தைகளை ஒரு சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணோம். அது மாதிரி ஃப்ரேம் பண்ணுறப்ப நிறைய டவுட்ஸ் வரும். இந்த வார்த்தைக்கு அப்புறம் இந்த வார்த்தை வரலாமா, இந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது, இந்த சென்டென்ஸ் கரெக்டாக நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டோமா, இந்த மாதிரி டவுட்ஸ் வரத்தான் நம்மளுக்கு தெளிவு வரும். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.